எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 29 சொல்வது, உமது அடியானுடைய வீடு என்னென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி தருளும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. உமது அடியானுடைய வீடு என்னென்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை நீர் ஆசீர்வதி தருளும். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தீராத வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்கும், அநியாய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியே இருக்காது. சிலர்லாம் ஏண்டா வீட்டுக்கு போகிறோன்னு யோசிப்பாங்க, எதுக்குடா இந்த வாழ்க்கை எனக்கு இருக்குதுன்னு யோசிப்பாங்க. சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இருளடைஞ்சு போயிருக்கும், உட்காரவே முடியாது, ஒரு ஜெயிலுக்குள்ளே போகிற ஒரு ஃபீல் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டில் கர்த்தருடைய வெளிச்சம் இல்லாதபடியினால், கர்த்தருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இல்லாதபடியினால், கர்த்தருடைய வார்த்தை இல்லாதபடியினால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியினால் தான் இவ்வளவு அந்தகாரங்களும் இவ்வளவு பிரச்சனைகளும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து நான் வார்த்தை சொல்லுகிறேன். உங்களுடைய வீடு கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற வீடாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் வீட்டிற்குள் தேவ பிரசன்னம் நிரம்பி இருக்கிற வீடாக இருக்கலாம். நான் அநேக வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். சிலருடைய வீடெல்லாம் பயங்கர பிரம்மாண்டமாய் கட்டி இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் ஒரு 10 மினிட்டுக்கு மேலே உட்காரவே முடியாது, யாரோ என்னை தள்ளுவது போலவே இருக்கும், ஓடி வந்து விடுவேன். சில வீடுகளுக்கு போயிருக்கேன், சாதாரண ஒரு கூரை கொட்டகையாக தான் இருக்கும். அந்த வீட்டில் போய் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு பேசுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த வீட்டில் யாரோ ஒரு ஜெபிக்கிற ஒரு நபர் இருக்கிறார்கள். அந்த வீட்டில் யாரோ ஒரு கர்த்தரை நம்பி இருக்கிற ஜனம் யாரோ ஒருவர் இருக்கிறார்கள். அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய வீடு பெரிதாய் கட்டுவதில் பெருமை அல்ல, மாடி மாடியாய் கட்டுவதில் பெருமை அல்ல. அந்த வீட்டிற்குள் இயேசு இருக்கிறாரா என்பதை நீங்களும் நானும் சற்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்கள், அந்த வீட்டுக்குள் இயேசு இருக்கிறாரா, இயேசு இல்லையா என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு இருக்கும் பொழுதுதான் அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமையானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவா 24:15 சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா சொல்லுகிறான், சமஸ்த இஸ்ரவேலர்களை பார்த்து, நீங்கள் அவரை பின்வாங்கி போக மனதாக இருந்தால் பின்வாங்கி போங்கள், அவர் வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் போய்விடுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம் என்று சொல்லி, நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை சேவிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை நம்பி நிற்கிறீர்களோ, எந்த அளவுக்கு கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறீர்களோ, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். உடைய திட்டங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இதை கேட்கிற நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள், ஏசப்பா என்று கூப்பிடுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏசப்பான்னு கூப்பிட்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லி பாருங்கள். அவர் நிச்சயம் விசாரிப்பார், உங்களுடைய கண்ணீரை துடைப்பார், உங்களை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்தி நிலைநிறுத்துவீராக ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் வீட்டையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும். குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் சந்தோஷத்தினால் நிரப்பி நடத்தும். கண்ணீரெல்லாம் துடைத்து வாழ வைப்பீராக. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது
டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.